ஃபேக் கரன்சி ப்ராப்ளம் பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லையும் ஆர்பிஐலையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கன்சல்டன்ட் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறாரு. அந்த டிஸ்கஷனை ஒரு ட்ராமா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை முழுக்க புரிஞ்சுக்குங்க, சொல்யூஷனை புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். Fake currency. இந்த கூட்டத்துக்கு ஷார்ட் நோட்டீஸில் வந்த அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். இதை பாருங்கள், எது ஒரிஜினல்னு கண்டுபிடிங்க. இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, ரெண்டு ஒரிஜினல் தான் எனக்கு தெரியுது. இதில் ஒன்று கள்ள நோட்டு, இன்னொன்று ரிசர்வ் பேங்க் அடித்தது, இன்னொரு நோட்டு கள்ள நோட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டில் இந்த செக்யூரிட்டி கீ இல்லை. ஆமாம், இல்லை தான். இப்போ தெரியுது இது கள்ள நோட்டுன்னு. கரெக்ட். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, பேங்க் அஃபிஷியல்னாலையும் கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சே. எவ்வளோ பெனட்ரேஷன் இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நோட்டு சென்னையில் கண்டுபிடிச்சது, இது கல்கட்டாவில், ஸ்ரீநகர், இது குஜராத். எல்லாமே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியடில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நாடு ஃபுல்லாக நெட்வொர்க் இருக்கா? ஆமாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன? நெட்வொர்க்கை உடைக்க முடியல, வெளியில் எங்கேயோ பிரிண்ட் ஆகுது, இந்தியா ஃபுல்லாக தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் நடக்குது. ப்ராப்ளம் இஸ் டிஃபிகல்ட். வேறு என்ன பண்ணலாம் இதுக்கு? போலீஸ் ரைட்ஸ் இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இருக்குது சார். ஜம்மு காஷ்மீரில் ஒரு தீவிரவாதியை பிடிக்கும்போது அவங்ககிட்ட ஒரு கட்டாக இந்த நோட்டு இருந்தது. அவங்க அதை ஆர்ம்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே பிரிண்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியல. வேறு ஏதாவது இன்புட்ஸ்? கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே பிரிண்ட் ஆகலை, அது நல்லா தெரியுது. ஓகே, எப்படி உள்ளே வருது? வெவ்வேறு வழியாக வருது. நாடு ஃபுல்லாக தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வழியாக புழக்கத்தில் வருது. பொதுமக்களால் இதை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கன்சல்டன்ட் ப்ரொவைடிங் சொல்யூஷன். புதுசாக ஒரு நோட்டை டிசைன் பண்ண உடனே ஒரு வருஷத்தில் ஃபேக் நோட் ரெடி ஆகுது. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் ஒரு வருஷத்தில் அந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணுறாங்க. ஆர்பிஐலேருந்து தொடர்ந்து டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும், செக்யூரிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டே வரும். ஆனாலும் ஒரு வருஷத்தில் கள்ள நோட்டு வரதை முழுமையாக தடுக்க முடியல. எக்ஸ்பைரி டேட்டை சொல்யூஷனாக நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரூபா நோட்டை பார்க்குறீங்க, 500 ரூபா நோட்டு. பிரிண்ட் பண்ண வருஷம் 2019, எக்ஸ்பைரி டேட் 2024. இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இந்த நோட்டு 5 வருஷத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். 5 வருடத்துக்கு பிறகு யார் கையில் வச்சிருக்காங்களோ அவங்க பேங்க்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். எவ்ரி இயர் நாம புது புது டிசைனா நோட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரணும், கலரும் மாற்றணும். இது ப்ராமினன்ட் பிளேஸ்ல விசிபிளா நோட்ல பிரிண்ட் ஆயிருக்கும். அதனால பொதுமக்களுக்கும் இதை ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். இதை செய்யறது மூலமா கள்ள நோட்டுகளை அறவே ஒழிச்சிடலாம். நோட்டுகளை கள்ள நோட்டா பதுக்கும் நபர்களும் பிடிபடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் சொல்யூஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃபரெண்டான ஐடியா தான் தெரியுது. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், மறுபடியும் மீட் பண்ணுவோம். நிறைய கேள்விகள் இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, இதனுடைய ஃபைனான்ஷியல் இம்பாக்ட் என்ன? எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நோட்டை மாற்றுறதுனால ஏற்படுற ஃபைனான்ஷியல் இம்பாக்ட், ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏற்படுற செலவு என்ன? கண்டிப்பாக கொஞ்சம் செலவாகும். நோட்டுகளை வருடம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதனால கிடைக்கிற அட்வான்டேஜோட கம்பேர் பண்ணும்போது அந்த செலவு பீனட்ஸ் தான். எக்ஸ்பைரி இயரை எத்தனை வருஷத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? இனிஷியலாக 5 இயர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணலாம், பிறகு 4 இயர்ஸாவோ 3 இயர்ஸாவோ மாற்றிக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் என்கிட்ட பணம் இருக்குது, 50,000 ரூபா பணம் இருக்குது, நான் என்ன செய்யணும்? அதை பற்றி கவலை இல்லை, பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். புரியல நீங்கள் சொல்கிறது. எக்ஸ்பைரி டேட் 2024, நான் 2025ல் 50,000 ருபீஸ் கையில் வச்சுருக்கேன், ஏதோ விதத்தில் மறந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு லாஸ் இல்லையா? கண்டிப்பாக லாஸ் இல்லை. இது புழக்கத்தில் தான் செல்லாது, ஆனால் பேங்க்கில் கொடுத்து நீங்கள் பணத்தை மாற்றிக்கலாம். இது பேங்க் அஃபிஷியல்ஸ்க்கு பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தாது, எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்காது. ஓரளவு சமாளிக்கக்கூடியது தான் இருக்கும். அவங்க கேஷியர் நார்மலாக ஹேண்டில் பண்ணுற ஒர்க்கு தான். 5 வருட நோட்டுன்னா மக்கள் 4வது வருஷத்துலேயே வாங்க நிறுத்திடுவாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தா அதை மாதிரி நடக்காமல் தடுக்கலாம். மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் வருமே. நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியுமா? மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு வந்தால் என்ன செய்யறது? பிளைண்ட்ஸ் இருக்காங்க, பார்வையற்றவர்கள், அவங்க இதை என்ன செய்வாங்க? கள்ள நோட்டை தடுக்க முடியல, அதுக்காக எக்ஸ்பைரியோட வரும் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை சரியாக எடுத்துப்பாங்களா? மூட்டை பூச்சியை கொளுத்துறதுக்கு வீடை கொளுத்துன மாதிரி ஆயிடாது?